உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காய்கறி கடைகளாக இருக்கட்டும், இல்லை உங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் போய் வாங்கின ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். காய் பொதுவாகவே எந்த காயாக இருக்கட்டுமே, நீங்கள் தக்காளி, வெங்காயம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, கோஸு, இந்த மாதிரி பலவிதமான காய்கள் நீங்கள் வாங்க போவீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விலையை கேட்பீங்க. 1 கிலோ தக்காளி எவ்வளோ அப்படின்னு கேட்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு கடைக்காரர் சொல்லுவார் 1 கிலோ 60 ரூபா அப்படின்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் குறைந்த நபராக இருக்கலாம், இல்லாட்டி அப்போதைக்கு குறைவான அளவு தேவைப்படுது அப்படின்றதுனால நீங்கள் 1/4 கிலோ கேட்பீங்க, இல்லை 1/2 கிலோ கேட்பீங்க. 1/2 கிலோ வாங்கும்போது 30 ரூபா வாங்குவார் கடைக்காரர். நீங்கள் 1/4 கிலோ கேட்கும்போது 20 ரூபா வாங்குவார். அது ஏன்? அப்போ 1/4 கிலோ வாங்கும்போது 1 கிலோவுக்கு நிகராக 15 ரூபா தான் வரணும். அப்போ அந்த கடைக்காரர் 20 ரூபா வாங்குவார், 5 ரூபா கூட வாங்குவார். இது பல பேர் கேட்டிருக்க மாட்டாங்க, பல கடைக்காரர்கள் இது சம்மந்தமாக சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. இது ஏன் 5 ரூபா கூட போகுது? இது மட்டும் இல்லை, எல்லா காய்கறிகளுமே 1/4 கிலோ வாங்கும்போது 5 ரூபா, 3 ரூபா, 2 ரூபா அதிகமாக தான் போகும். இதனால் பல நடுத்தர மக்களுக்கு தேவைப்படக்கூடிய இந்த 1/4 கிலோ அப்படின்ற ஒரு அளவு அவங்களுடைய காசு அதிகமாக கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. அப்போ இது ஒரு வகையான வட்டியோ, மறைமுகமான வட்டியோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் ஏற்படுதுங்க. இது ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வுக்காக நான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் ஏதாச்சும் கருத்து கணிப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்முடைய ஆன் மை வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்முடைய வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.